ஸ்டூடியோ வாய்ஸ் ஓவர். வாங்க வாய்ஸ் ஓவரில் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் நேம் மிஸ்டர் ஜாம்பி. இந்த சீரீஸோட ஸ்டோரி ஜானர் அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை, பார்த்து தெரிஞ்சுக்க. நான் தான் எம்பி, நான் தான் ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ். சோகம் என்னன்னா, இந்த கதை எழுதின ரைட்டருக்கே தெரியாது. அழகான ஊர், அமைதியான மக்கள், நல்லா இருந்தால் நமக்கு பிடிக்காதே. ஓரமா போங்கடா, வண்டி கண்ட்ரோல்ல இல்லடா, காப்பாத்துங்க. என் குழந்தையோட வண்டி ட்ராக்ல மாட்டிக்கிச்சு. அதுக்கு இருக்கு பைபிள வண்டியை தள்ளாம குழந்தைய தூக்கிட்டு ஓடுப்புல. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையில, காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான்டா மிஸ்டர் ஜாம்பி, பரியாடா சிங்கிள்ஸ்க்கு. அது ஏன்னா அந்த கக்கா போன மாதிரி மூஞ்சி வச்சிருக்கேன். இவன் தான் நம்ம ஹீரோ. இவன் பேர் என்னன்னா அவனே சொல்லுவான். என் பேரு ஜாம்பி. என்னோட ஏஜ் என்னன்னு எனக்கே தெரியாது. நான் எப்ப செத்தேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியல. ஆனா எனக்கு ஒரு கனவு இருக்கு. ஒரு நாள் எனக்கு நிறைய ஹியூமன்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். ஒரு நாள் எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பாங்க நான் நம்புறேன். இதுக்காகவே நான் என்னையும் என்னோட மைண்டையும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன். டேய் நீ செத்துட்டடா. சும்மா மைண்ட் வாய்ஸ். இதுக்காகவே நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். ஒக்கவாயா இதுக்குதான் ஓவரா பேசக்கூடாது. பத்தியா பல்லு வந்துச்சு, எடுத்து கம்போர்ட் ஒட்டிக்கோ. பெர்ஃபார்ம் பண்ண விடுறா. ஆக்சுவலி இதுக்காகவே நான் பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். எல்லாரும் ஓடுங்க, அங்க பாரு, கிராஷ் ஆகுற ஏரோப்ளைனை காப்பாத்தினேன். பில்டிங்ல நெருப்பு பத்திக்கிட்டப்ப குழந்தைங்களெல்லாம் காப்பாத்தினேன். அந்த நெருப்பு பத்த வச்சதே நீ தானடா. சும்மா இருடா, நான் ஸ்ட்ராங் ஆகணுங்கிறதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன். உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாது. உன் பிளாஸ்பேக்க சொல்லி கேட்போம். நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் இப்போ திடீர்னு அங்க ஒரு ஜாம்பி வந்துச்சு. அங்க இருக்கிற எல்லாரையுமே அது கடிக்க ஆரம்பிச்சிருச்சு, என்னையும் முதற்கொண்டுதான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஜாம்பியா மாறிட்டோம். நாங்க அப்படியே அலைஞ்சிட்டு இருந்தோம். அப்பதான் ஜாம்பியா மாறாத மனுஷங்க எல்லாருமே எங்களை கொலை பண்றதுக்கு சுட்டுட்டு இருந்தாங்க. எல்லா ஜாம்பியும் சுட்டு கொண்டுட்டாங்க. சில ஜாம்பியா அப்படியே எடுத்து வச்சு ஃபேக்டரியில ஓட வச்சு எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அங்க இருந்து நான் தப்பிச்சிட்டேன். எனக்கு இன்னும் புரியல, ஜாம்பிஸ் ஏன் மனுஷங்களை சாப்பிடுறாங்க, மனுஷங்க ஏன் ஜாம்பிஸை கொல்றாங்க. அதை கண்டிப்பா மாற்றிடுவேன் நம்பிக்கை இருக்கு. இதுக்காகவே நிறைய நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ரன்னிங் பண்ணேன், ஒர்க் அவுட் பண்ணேன், ஸ்விம்மிங் பண்ணேன், நிறைய சாப்பிட்டேன், யோகா கூட பண்ணேன். கடைசியா ஐ அம் தி பேடாஸ். நல்லா இல்ல. ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற ஒரே ஆள் நான் தான். எல்லா பிரச்சனையும் காரணமே நீதானடா. என்ன ஒரு கண்ட்ரைவான பிளாஸ்பேக். போதும், நீ ரொம்ப பேசுற. பிளாஸ்பேக் எல்லாம் போதும். பசிக்குது, சாப்பிட போறேன். ஐயோ சாப்பாடு தீந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஷாப்பிங் போறேன். இன்னொரு கண்ட்ரைவான கதை.